தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஆசிரியர் நியமனம் போலி தகவல்களை நம்ப வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் 37,588 அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவதாக போலி துண்டு பிரச்சாரம் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இவற்றை நம்ப வேண்டாம் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் 100% இணைய வசதி தயார். பள்ளிக்கல்வித்துறை. தமிழகம் முழுவதும் 11,113 அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக, எஞ்சியுள்ள பள்ளிகளில் விரைவில் இவ்வசதி செய்து தரப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் ஆசிரியர்களுக்கான கையடக்க கணினி பயன்பாடுகளுக்கு இணைய வசதி அவசியம் வேண்டும். ஆனால் எல்லா அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளிலும் இணைய வசதிகள் இல்லை. இதன் காரணமாக இணைய வசதி இல்லாத பள்ளிகளில் அவ்வசதியை செய்து தருவதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஜே. குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணைய வசதியை ஏற்படுத்தும் பள்ளிகள் துரிதப்படுத்தப்பட்டன. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதத்துக்குள் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் பொழுது அனைத்து அரசு பள்ளிகளில் 100% இணைய வசதி இயங்கும் வகையில் பணிகள் முழு வீச்சில் பள்ளிக்கல்வித்துறை செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, அரசு உத்தரவை மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் எச்சரிக்கை. கடுமையான வெப்பம் வீசக்கூடிய நிலையில் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது. அரசு உத்தரவை மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அறிவொளி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசின் உத்தரவை மீறி பல்வேறு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவதாக புகார்கள் வந்துள்ளன. மாவட்ட கல்வி அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளன. SSLC தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி, துணை தேர்வுக்கு தயார்படுத்த நடவடிக்கை. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் M.ஆர்த்தி, பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவொளி ஆகியோர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் 6 முதல் 18 வயதுடைய பள்ளி செல்லாத இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு வரவழைப்பதற்கான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தொடர்ந்து கற்போம் என்ற திட்டத்தின் வாயிலாக 45,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு சிறப்பு பயிற்சிகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு அறிவிப்பு. 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு 10/5/2024 முதல் தொடங்குவதாக அம்பேத்கர் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. 3 ஆண்டு சட்ட படிப்புகளுக்கான அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.